எல்லோருக்கும் வணக்கம். நான் இப்ப சொல்லப் போற மெசேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஆ எளிதாக கர்ப்பம் தரிக்க சில மருத்துவ ஆலோசனைகள் தான். அதுவும் புதிதா திருமணமானவங்க சத்தான உணவுகள சாப்பிடணும். புதுமண தம்பதியினர் அதிக கொழுப்பு சத்துள்ள உணவுகள தவிர்க்கிறது நல்லது. நாளொன்றுக்கு 8 டம்ளர் தண்ணியாவது குடிக்கணும். பெண்கள் ஆரஞ்சு, கேரட் உள்ளவைகள அதிகமா எடுத்துக்கொள்றது நல்லது. ஏன்னா, இது செக்ஸ் ஹார்மோன புத்துணர்ச்சியோடு வைத்திருக்க உதவுமாம். ஆண்கள் மீன் உணவுகள், வெள்ளை பூண்டு ஆகியவற்றை அதிகமா எடுத்துக்கொள்றது நல்லது. இது விந்து வளர்ச்சிக்கு உதவுமாமா. புதுமண தம்பதியினர் தினமும் உறவு கொள்றது நல்லதுன்னு சொல்றாங்க மருத்துவர்கள். இதன் மூலம் ஆணின் விந்தணு உற்சாகம் அடையுமாமா. இது டிஎன்ஏவை சிதைவடையாம பாதுகாக்குது. முறையற்ற மாதவிலக்கு கர்ப்பம் தரித்தலை தாமதப்படுத்தும். எனவே இக்குறைபாடு உள்ளவங்க மருத்துவர்களின் ஆலோசனையை பெறணும். கட்டுப்பாடான எடையை கடைபிடிக்கணும். சரிங்களா? அடுத்ததா 28 முதல் 32 நாட்களுக்குள் சுழற்சியான பெண்களுக்கு மாதவிடாய் வருவது ஒழுங்கற்ற மாதவிடாய் பருவமாகும். மாதவிடாய் ஆரம்பிக்கும் முதல் நாளில் இருந்து 14வது நாள் பெண்ணின் கருமுட்டை வெளியேறும். இந்த முட்டை வெளியேறி 24 மணி நேரத்திற்குள் ஆணின் விந்தணுவை சந்தித்தா கரு உருவாகும் அப்படின்னு சொல்றாங்க மருத்துவர்கள். எனவே மாதவிடாய் ஏற்பட்டு 11வது நாளில் இருந்து உடலுறவில் 2-3 நாட்களுக்கு ஈடுபடும் போது கருவுறுதல் நடைபெறுவதற்கான சந்தர்ப்பம் அதிகமா இருக்குமாமா. அடுத்ததா மது பழக்கத்தை தவிர்க்கணுமாமா. புகைப்பிடித்தலை அறவே ஒதுக்கணும் அப்படின்னு மருத்துவர்கள் தான் சொல்றாங்க. பெண்கள் காஃபி குடிப்பதை தவிர்ப்பது நல்லது. இது கர்ப்பம் தரித்தலை 50% வாய்ப்பை அதிகரிக்குமாமா. தவிர்க்கிறது, காஃபி குடிக்கிறத தவிர்த்தோம்னாக்கா. தினமும் 40 நிமிட நடைப்பயிற்சி கண்டிப்பா அவசியமா. இது தம்பதியினரின் உடலில் உள்ள தேவையற்ற கொழுப்பை குறைத்து மன அழுத்தத்தை நீக்குமாமா. உடலில் நோய் தங்காம தங்களை தற்காத்து கொள்ளணும் அப்படின்னு மருத்துவர்கள் சொல்றாங்க. உலக அளவில் உள்ள புள்ளி விவர கணக்கின்படி ஒரு பெண் தன்னுடைய 20 வயதிலிருந்து 30 வயதிற்குள் குழந்தைகளை பெற்றுக்கொள்வதே சிறந்த காலகட்டம்னு சொல்றாங்க. 20க்கு குறைந்தோ அல்லது 30க்கு மேற்பட்ட குழந்தைகளை பெற்றுக்கொள்வது தாயின் உடல் ரீதியாகவும் குழந்தையின் வளர்ச்சி ரீதியாகவும் பல பாதிப்புகளை ஏற்படுத்துமா. 30-35 வயதுக்கு மேல கர்ப்பம் தரிக்கும் பெண்கள் இளம் வயது கர்ப்பிணிகளை விட பல இன்னல்களுக்கு ஆளாவது நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். பெண்களுக்கு வயதாவது என்பது நோயில்லை என்றாலும் வயது ஆக ஆக இடுப்பு எலும்பு நெகிழ்ந்து குழந்தை வெளிவருவதற்கு சுலபமாக வழி ஏற்படுத்தி கொடுக்க இயலாம போயிடும். முதிர்ந்த பெண்களுக்கு பிறக்கும் குழந்தைகளுக்கு உடல் ரீதியான பாதிப்புகளும் மூளை பாதிப்புகளும் ஏற்பட வாய்ப்பு அதிகம் இருப்பதாக மருத்துவர்கள் சொல்றாங்க. சரிங்களா? டவுன் சிண்ட்ரோம் எனப்படும் மூளை வளர்ச்சி குன்றிய அல்லது உடல் குறைபாடுகளுடன் கூடிய குழந்தைகள் பிறப்பதற்கு அதிக வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்றாங்க. ஆனா இதற்கான பரிசோதனைகள் முன் கர்ப்ப காலத்திலேயே செயல்பட்டு கண்டறிந்து செல்வதற்கான மருத்துவ முன்னேற்றங்களும் இப்போதைக்கு அதிகரிச்சிருக்கு. கர்ப்பம் தரிச்ச பின்னாடி இயற்கையாக எந்த உணவுகளையும் விருப்பப்படி சாப்பிடலாம். செயற்கையான ரசாயன உணவுகளை சாப்பிடக்கூடாது. பழுத்த அன்னாசி சாப்பிடுவதால் கர்ப்பத்திற்கு எந்த பாதிப்பும் கிடையாது. போலிக் ஆசிட் எனப்படும் மாத்திரையை நாளைக்கு 1 என்ற விதத்துல சாப்பிட்றது நல்லது. இறுதியாக மாதவிடாய் ஏற்பட்டனால மறக்காம குறிச்சு வச்சுக்கிறது நல்லது. வேறு எந்த மாத்திரையும் எடுக்க முன்னாடி வைத்திய ஆலோசனை பெறது ரொம்ப நல்லது. எந்த ஒரு மருத்துவ பரிசோதனைக்கு முன்னாடியும் ஆலோசனை பெற வேணும். நீரிழிவு, வலிப்பு, ஆஸ்துமா, இரத்த கொதிப்பு போன்ற நோய்கள் இருப்பின் கர்ப்பம் தரிப்பதற்கு முன்னாடியே அவை சிறந்த கட்டுப்பாட்டுல இருக்கணும். அப்போதான் ஆரோக்கியமான சந்ததியை உருவாக்க முடியும். ஓகேவா? இந்த மெசேஜ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.